अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरणं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वागाद्यपेतं मनः वागदुष्टा अन्तुतादिना हिंसारहितः कायः केशवाराधनं त्रयम् ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் அப்படின்றபடிக்கு எல்லா ஆராதனம் காட்டிலும் விஷ்ணுவனுடைய ஆராதனம் தான் எம்பெருமானுடைய ஆராதனம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உயர்த்தியாக இருக்கிற இந்த விஷ்ணு ஆராதனம் 3 வகையாக இருக்குது. அதாவது ஆசையற்ற மனசும், பொய்கள்லாம் கலாசாத வாக்கும், இம்சையெல்லாம் பண்ணாத சரீரமும், அப்படிப்பட்டு தானே இந்த 3 கரணங்களாலும் செய்யக்கூடிய ஆராதனமாக 3 விதமாக இருக்கிறது. கேசவாராதனம் த்ரயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை நாம் பார்த்தோம். இப்போது ராகாத்யபேதம் மனஹா அப்படின்னா, ராகாதி அப்படின்னா ராகம்னா ஆசைன்னு அர்த்தம். ஆசைன்றது காமம், குரோத, மோக, லோப, மத, மாத்சரியம் அப்படின்ற இந்த 6 தோஷங்களும் இல்லாத மனசாக இருக்கணும். ஒரு பொருளை நமக்கு வேணும் அப்படின்னு விரும்புறது ஆசை. ஏதோ காரணத்துக்காக வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு. நமக்கு என்ன பெருமாள் கொடுத்துருக்கானோ, நமக்கு என்ன உண்டோ அதை பெருமாள் கொடுப்பான், அதில் நாம் சந்தோஷப்பட்டு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொள்ளாத அது வேணும், இது வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உடனே பெருமாள் கொடுக்குறது பொருள் எந்த முயற்சியும் பண்ணாது இருக்கணும்னு சொல்ல வரல. நமக்கு தகுந்த முயற்சியை பண்ணலாம். அந்த முயற்சியில் பெருமாள் என்ன கொடுக்குறாரோ அதுதானே தவிர நமக்கு தகாத முயற்சியை பண்ணுறது, அதாவது சொல்கிறேன், திருடி சம்பாதிக்கிறது, அப்படிலாம் கள்ளத்தனமாக கணக்கு எழுதி சம்பாதிக்கிறது, அப்படிலாம் கூட நமக்கு தெரிஞ்ச இதில் நமக்கு என்ன யோக்கியத்தை பெருமாள் கொடுத்துருக்கானோ அந்த யோக்கியத்துக்கு தகுந்த வேலைக்கு விண்ணப்பித்து அந்த வேலைக்கு போகலாம். அந்த வேலை கிடைக்கல, இன்னொருத்தர் யாரோ அந்த வேலையை பிடிச்சுட்டான்னு வச்சுப்போம். அதாவது ஏதோ அவள் இன்ஃப்ளூயன்ஸில் அவள் சேர்ந்துட்டா அப்படின்னா இவன் தான் நம்ம வேலையை கெடுத்தான், நமக்கு வரல அப்படின்னு அடுத்தது கோபம் வருது. பேரில் அதான் காம குரோத. அப்புறம் அதுதான் நமக்குன்னு அதில் மோகிக்கிறது. ஒரு வஸ்துவில், நமக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துவில் மோகம் கொள்வது. அந்த மோகத்தினால என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம மோகித்து போகிறதுனால பண்ண வேண்டிய காரியத்தை சரியாக பண்ணாமல் அதை குறைச்சி பண்ணுறது. எல்லாம் இது போரும்போ அது போரும்போ அப்படின்னு. அது லோபம். லோபம்ன்றது பணத்து விஷயத்தில் மாத்திரம் லோபம்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு காரியம் செலவு பண்ணால் வச்சுக்கோ, ஒரு மாம்பழம் வாங்கி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணணும், நல்லா இருக்குது, 50 ரூபா சொல்கிறான் அப்படின்னா இது என்னத்துக்கு, அது 30 ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குது பார், அதை வாங்குவோம் அப்படின்னு. அது கச்சக்காயாக இருக்கிறதாவோ, இல்லை கொஞ்சம் ஓவராக பழுத்து போய் அதிகமாக பழுத்து போய் கொஞ்சம் அழுக வாசனை வருதாகவும் இப்படிலாம் பண்ணுறது லோபித்தனம். பணத்தில் சிக்கனம் பண்ணுறது மாத்திரம் லோபித்தனம்னு இல்லை. இந்த இதில் பண்ணால் இதெல்லாம் கர்மா பண்ணச்சே அதில் பிராயசித்தம் பண்ணச்சே சொல்லுவோம். மந்திரலோபே இல்லை மந்திரலோபே கிரியாலோபே என்ன. அதனால் திரவியலோபே நியமலோபே எல்லாம் தான். நான் இன்றைக்கி திடீர்னு இந்த மோகம்னு சொன்னமோ இல்லை, அந்த மோகம் கிடைச்சி பொருள் ஆசைப்படுறோம், ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல, கோபம் வருது. அப்புறம் அந்த கோபம் வந்து அந்த பொருள் மேலேயே மோகம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மோகத்தினால சரியெல்லாம் போகிறோம், இன்றைக்கி இந்த சந்தியாவனத்தை ஒரு மாதிரி ஏற கட்டினா போகிறோம், இன்றைக்கி 108 ஜபம் ஒன்றும் வேண்டியதில்லை, ஆச்சின்னு 10 பண்ணிவிட்டு பேசாத போவோம் அப்படின்றது. அப்புறம்
இன்றைக்கி வந்து இங்கே பக்கத்தில் எங்கேனா நித்தியம் அவகாக ஸ்நானம் பண்ண போகிறான்னு வச்சுப்போம். அது இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி இங்கேயே தீர்த்தமாக விடுவோம் அப்படின்னு பண்ணுறது நியமலோபம். எல்லாம் கிரியாலோபம், நியமலோபம், திரவியலோபம், ஸ்ரத்தாலோபம். ஸ்ரத்தை நன்னா பண்ண வேண்டிய எல்லாம் இது போரும் போ என்ன வாழ்ந்தோம் இதை பண்ணி அப்படின்னு. இந்த லோபத்தனம்ன்றது லோபித்தனம்ன்றது எல்லாத்துலேயும் இருக்குது. ஏதோ கஞ்சத்தனம் கருமையாக இருக்கான் அப்படின்றது பொதுவாக லோபத்துக்கு அர்த்தம். அது வந்து மந்திரத்தை சரியாக சொல்லாத லோபித்தனம். வேகமாக சொல்லி முடிச்சுடுது. போ இன்றைக்கி வேகமாக சொல்லிவிடுவோம். ஒரு சேவாகாலம் போனால் இன்றைக்கி முதலடி முன்னாடி சொல்லிவிடுவோம். நான் 100 பாட்டை இழுப்பான் உட்காந்துண்டு. என்ன ஒரு பாட்டுக்கு ஒரு 15 செகண்ட் ஆறுதுன்னா 25-30 செகண்ட் வரையில் அதை ஒரு பாட்டையே நீட்டி சேவிப்பான். ஆனால் பல்லாண்டு நித்தியம் சேவிக்கிறதுனால 10 பாட்டு அதை முதலடி முன்னாடி சொல்லுவோம். இது கூட லோபந்தான், மந்திர லோபம். அது மாதிரி எல்லாம் கிரியாலோபம். காரியம் பண்ணச்சு அந்த காரியத்தை கொஞ்சம் ஏனோ தானோன்னு ஸ்ரத்தா பண்ணுறது, அதாவது வேகமாக பண்ணுறது, அது இது பண்ணுறது. அந்த மாதிரி இப்போது பிரதட்சணம் பண்ணணும்னா நிதானமாக பெருமாளுக்கு பிரதட்சணம் பண்ணணும். அதை விட்டுட்டு அப்படியே கிருன்னு சுற்றின்னு வருது. அதெல்லாம் கிரியாலோபம். மந்திரலோபே கிரியாலோபே திரவியலோபம். அதான் திரவியலோபம் தான். எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதை பண்ணாதே அதில் எதனா கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணுறது. கம்மி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் கம்மி பண்ணுறது நன்னாராத அந்த திரவியத்தை வாங்கிறது, அந்த பொருளை கம்மி விலை கொடுத்து நன்னாராத பொருளை வாங்கிறது, எல்லாம் இது போரும். அதுதான் லோபத்தான். அப்புறம் நேமலோபம். நேமலோபம்னா அதான் ஸ்நான சந்தியில் நன்னா ஸ்நானமெல்லாம் நன்னா பண்ணுறதுக்கு வழி இருக்குச்சே, எல்லாம் இன்றைக்கி இப்படி பண்ணால் போதும் அப்படின்றது. நான் ஆற்றுலையே உட்காந்துண்டு அஸ்தமனத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணாத கொஞ்ச நாள் எப்படி இப்படி இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக பண்ணுறது. கார்த்தாலும் எங்கள் வீட்டில் எழுந்து உட்காந்துட்டு பேப்பர் வரலன்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் பண்ண அந்த நியமம், அந்த காலத்தை கடந்து பண்ணுறது, அதெல்லாம் நியமம். காலத்தில் பண்ணுறதுன்றது நியமம். நியமலோகம். எல்லா லோகமும் இந்த மாதிரி லோகமெல்லாம் கூடாது. இல்லை, இதெல்லாம் எதனால் வருதுன்னா மனசுனால தான் வருது. மனசு வந்து விகாரப்படுறதுனால தான் இந்த காமமோ குரோதமோ மோகமோ லோபமோ எல்லாம் வருது. அப்புறம் மதம் மாத்சரியம். மதம்ன்றது நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது, அது தன்னை பற்றி இதுவாக நினைக்கிறது. அப்புறம் மாத்சரியம், நீ அவன் பெரிய ஆளோ என்னை காட்டலும் அப்படின்னு அவனிடத்துல, அவன் பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் இவன் என்ன பண்ணுறான், அவனிடத்துல ஒரு பொறாமை கொண்டு மாத்சரியப்படுறான். அவன் பெரிய ஆளை என்னோட அப்படி. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி தூய்மையான மனசாக இருக்கணும். இதெல்லாம் இல்லாது இந்த முதல்ல ராகாத்யபேதம் மனஹான்ற இடத்துல ராகம்னு சொன்ன ஆசை இருக்குது. இந்த ஆசையில் சொல்லச்சே மதுரை சொல்லச்சே, நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்ணலாம். முன்காலத்தெலாம் பிறர் நன்பொருளை நான் நம்பியிருந்தேன் அப்படின்னா அதை ஆசைப்பட்டிருந்தேன் எனக்கு. அப்புறம் மடவார் ஸ்திரீகள்லாம் அவளெல்லாம் நம்பியிருந்தேன், அதாவது அவளோட போகணும் இவாளோட போகணும் அப்படின்னு ஆசை. இந்த நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும்னு சொல்கிறது என்னன்னா, மற்றவளுடைய பொருள்லாம் நான் நம்பியிருந்தேன், அதாவது ஆசை வச்சேன் அதில் அப்படின்னு பொதுவான அர்த்தம் இல்லை. அதில் 3 பதங்கள் சாய்ச்சிருக்கார். பொருள்னு ஒன்று, நன்பொருள்னு ஒன்று, பிறர் நன்பொருள்னு ஒன்று. அதில் பொருள்ன்றது என்னென்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும், அது வந்து நம்முடைய சரீரம் தொடக்கமாக வீடு வாசல் என்ன எல்லாத்தையும் குறிக்கும் பொருள்ன்றது. எல்லா பொருளும், அந்த பொருள்கள் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. நன்பொருள் அப்படின்னா அழியாது இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, அழியாது இருக்கக்கூடிய நாம்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மா, நாம்னு சொல்லக்கூடிய ஆத்மா. அதாவது இந்த பொருள்லாம் ஆசைப்பட்டேன்,
அதெல்லாம் அழியக்கூடியது. சரி, அழியக்கூடியது தானே ஆசைப்படக்கூடாது. நன்பொருளாக இருக்கக்கூடிய இதை பண்ணலாமா? ஆத்மாவை பண்ணலாமா? ஆசைப்படலாமா? அப்படின்னா அந்த ஆத்மாவும் நாம்னு சொல்கிற ஆத்மா இருக்குதே, இப்போ நம்முடைய சரீரம்னு சொல்கிறதோ நம்முடைய வீடுன்னு சொல்கிறதோ அதெல்லாம் நம்மது இல்லை. அதெல்லாம் பொருள், அழியக்கூடிய பொருள். அதெல்லாம் பகவான்து. நம்முடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி அவன் கொடுத்து வச்சுருக்கான் நம்மக்கிட்ட, நம்ம அனுபவிக்கிறதுக்காக. இப்போ நாம்னு இருக்குமே, அந்த ஆத்மா நம்மதா அப்படின்னா அதுவும் நம்மது இல்லை. அதுவும் சேஷோகி பரமாத்மனஹா அப்படின்னு எம்பெருமான உடைமை. அதுவும் எப்படி இந்த பொருள்கள்லாம் சரீரம் தொடக்கமாக மற்ற பொருள்கள் எல்லாமே எம்பெருமானுடைய உடைமையும், அதை போல் நாம்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாவும் எம்பெருமானுடைய பொருள். இந்த ஜீவாத்மா அழியாதது, அதனால் அது நன்பொருள். அதனால் நம்ம காட்டிலும் வேற விலட்சணமாக பிறராக இருக்கானே, அந்த பிறர் நன்பொருள் இத்த எந்துன்னு நினச்சிருந்தேன். யானே எந்தனதே என்னிருந்தேன். இத்தனை நாளாக நான் என்ன பண்ணியிருந்தேன்? யானே எந்தனதே என்னிருந்தேன். இப்போ எப்படி இருக்கேன்? யானே நீ, என் உடைமையும் நீயே. யான் நான் சொல்கிறது நீ தான், என் உடைமைன்னு சொல்கிறது நீ தான், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இருக்கேன்னு சொல்கிறேன். அதனால் நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னை, அந்த ஆசை கூட இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன, மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம் அப்படின்னு ஞாச தசகத்தில், திருவாராதன காலத்தில் ஞாச தசகத்தை அனுசந்தானம் பண்ணி இப்படி பிரார்த்திக்கிறோம். என்னது? மாம் என்ன, மதியம் என்னுடையது, எல்லாம் நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மம், அது சேத்தனமாகவும் இருக்கும் இல்லை அச்சேத்தனமாகவும் இருக்கும். அதாவது நான் சொல்கிற தான் ஜீவன், அதான் நம்முடைய ஜீவன், என்னுடைய ஜீவன் வருமா சொல்லுவோம். அப்புறம் மனைவி மக்களாக இருக்கக்கூடிய நம்ம சேர்ந்த ஜீவன்கள். மாம் மதியம் அது சேத்தனமாக இருக்கிறது. அச்சேத்தனம்ன்றது வீடு வாசல் அதெல்லாம் மற்ற பொருள்கள் எல்லாம். சேத்தன அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம், தன்னுடைய கைங்கரியத்துக்காக தானே ஸ்வீகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஸ்வகைங்கரிய உபகரணமாக வரதா ஸ்வீகுரு ஸ்வயம், தானே ஸ்வீகரிச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஆசைன்றது எதுலேயும் வைக்கக்கூடாது. ஆனால் ஆசைன்றது என்னதுன்னா இந்த இடத்துல அப்போ அதெல்லாம் உதாசீனம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். உதாசீனம் பண்ணாத இருக்கிறதுன்றது வேற. நான் 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 அப்படின்னு இருந்து நான் இப்படி நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு நாம் எல்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம இப்போது ஒரு நல்ல வேலை வரணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஏன்னா நம்ம நன்னா படிச்சிருந்து தகுந்த வேலையை நாம் வாங்கணும், பெறணும். அதுக்கு தகுந்த ஊழியத்தை நன்னா வாங்கி, ஊதியத்தை வாங்கி அது மாதிரி நாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அது கிடைக்காத போச்சுன்னா அது தடுக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்தினால 100 பேர் அப்ளிகேஷன் போட்டால் 10 பேருக்கு தான் எடுக்கிறான்னா அவன் தான் நம்ம கொடுத்துட்டான், செலக்ட் பண்ணாத விட்டுட்டாங்க. வேற ஒருத்தன் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவனுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு அவன் பேரில் கோபம் வருது. அதையே மோகிச்சு போகிறோம். அதையே மோகிச்சு போனதால போ அப்படின்னு சொல்லி உடனே இனிமேட்டு நம்ம எத்தை பண்ணால் என்ன அந்த வேலை கிடைக்கல அதனால் அப்படின்னு லோபித்தனம் பண்ணுறது. அதாவது மறுபடியும் இந்த உயர்ந்த வேலையே வேண்டாம் நமக்கு, எங்கன்னா மட்டமான வேலைக்கே போவோம் அப்படின்னு லோபித்தனம் பண்ணி ஏதோ பண்ணுறது. இதெல்லாம் தான். அதனால் என்னென்னா நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும்னு இந்த ஆத்மா உள்பட, நாம்னு சொல்லக்கூடிய ஆத்மா உள்பட நாம் அதிகமான ஆசை, அதாவது நம்மது நாம் அப்படின்ற எண்ணம், அகங்காரம், நம்ம சேர்ந்த வஸ்துக்களில் மமகாரங்கள்லாம் இல்லாத இருக்கிறதையும் இந்த இடத்துல காண்பிக்கிறது. ராகாத்யபேதம் மனஹான்ற இடத்துல ஏதோ லோக பொருள்கள் இதர பொருள்களில் மாத்திரம் இல்லை, எல்லா பொருளும் நம்ம உள்பட
நாம் எம்பெருமானுக்கு சேஷோகி பரமாத்மனஹா அப்படின்னு நாம் நினச்சிட்டு அப்படி தான் இருக்கணுமே தவிர எல்லாம் நம்மது எந்து நான் அப்படின்ற கர்வமெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட தூய்மையான மனசு இருக்கணும். அப்படி அந்த தூய்மையான மனசோடு தான் பெருமாளை ஆராதனை பண்ணணும். நாளைக்கு வாக்கு தூய்மையை பற்றி அனுசந்தானம் பண்ணுவோம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமாதிபன்ஷடகோபாதீனி வல்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதீத்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.